கர்த்தர் உங்களை எப்படி வழிநடத்துகிறார் என்று இந்த அற்புதமான தொடரிலே நாம் பார்த்து கொண்டோம். கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறாருங்க? நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது அது ரொம்ப கவனமாக கவனிக்கணும். நித்திய ஜீவனை நமக்கு அளித்த அந்த தேவன் நமக்குள்ளே இருந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி வழி நடத்துகிறார்? வழிநடத்தலை நாம் கவனிக்கணும். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா அந்த தகப்பன் நமக்கு வழி நடத்துகிறார். அது சிறு பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு தெரியாது. அது நாளடைவில் தகப்பனுடைய வருமானம் என்ன, அதுலாம் என்னங்கும்போது அந்த பிள்ளை அதனோடு அது அதோடு அது பொருந்துகிறது. அதனோடு அது வழி நடக்கும் பொழுது அதிலிருந்து இன்னும் அதிகமாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய பலனை அது எடுத்து அதனுடைய வாழ்க்கை திறனை மாற்றுகிறது. அதே போல் நம்முடைய தேவன் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை இந்த நிலைமையில் இருக்க இன்னொரு நிலைமை மாற்றுவதற்கு தான் அவர் சொல்லிக் கொடுக்குறார் வசனத்தை. ஆகையால் அவர் வழி நடத்தல நாம் அறியணும். ஆகா, தேவன் இதை சொல்லிக் கொடுக்குறார், நம்ம இதை கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறப்போகிறன்னு சொல்லி அப்படித்தான் அவர் உங்களை வழிநடத்தல. எப்படி வழி நடத்துகிறார் அவருடைய வார்த்தை கவனிப்பு பாருங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறார். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எதை நீ செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். எப்படிலாம் அவர் வழி நடத்துகிறார் பாருங்க. நற்கிரியைகளை நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள், நல்ல விஷயங்கள், யாருக்காட்டும் உங்களுக்கு உதவணுமா, உங்களுக்கு ஒருத்தர் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு படிப்புக்கு ஒருத்தர் கேட்குறாங்கன்னா உதவுங்க. மற்றவர்களுக்கு ரொம்ப பண உதவியில் ஏதாட்டும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உதவுங்க. அதாவது நல் காரியங்கள் உதவணும். உதவும் பொழுது அந்த நற்கிரியைகளையும் மகிமையும் மற்றவர்களுக்கான ஒரு கனத்தை அதை கொடுக்கணும். அவங்களுக்கான ஒரு இது கொடுத்து கனத்தையும் அழியாமையும் எப்பொழுதும் அவர்களுக்கு அந்த 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 நிலைமையை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளும் அதிலிருந்து பின்தங்கிடக்கூடாது. ஒரு நாள் அவர் அடிப்பார்ப்பா, ஒரு நாள் இப்படி சொல்லுவார், ஒரு நாள் அப்படி இல்லாமல் இருக்காமல் நீங்கள் எப்பொழுதும் சரியான விதத்தில் செயல்படுற மாதிரி அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவங்களுக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். தேவன் பாருங்க, சில விஷயங்களை கொடுக்கிற தன்மையை கொடுக்க சொல்லுகிறார். அவர்கள் என்ன செய்கிறாங்க? நற்கிரியைகளை பண்ணு, மகிமையோடு நீ நடந்து கொள், அழியாமல் கனத்தை நீ பண்ணுற இந்த மாதிரி காரியங்கள் மற்றவர்களுக்கு கனம் பண்ணுறது பாருங்கள் ரொம்ப முக்கியம். பெரியவங்களை சிலவங்களாம் பெரியவங்களை பார்த்தா மதிக்கிறதே கிடையாது. அவன் ஒருத்தன் கிளம்பப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் முட்டாள் அப்படிம்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய வயதுக்கு தந்தால் அவங்களோட நம்ம பேசும் பொழுது கவனமாக கையாள வேண்டும். சில விஷயங்கள் என்ன தெரியுமா, இந்த இந்த இயற்கையில் என்ன நடக்குன்னா, நீ எதை இப்படிலாம் புறக்கணிக்கையோ அது உனக்கு அதே திரும்ப கிடச்சிடும். அதான் சொல்லுது வேதத்தில், எதை விதைக்கிறாயோ நீ அதையே அறுவடை பண்ணுகிற பாருங்கள். அது ஒரு பிரமாணம். ஆகியால் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் அவங்க இருக்கலாம் அப்படி, ஆனால் நம்ம நம்மளுடைய காரியத்தை நமக்கு சரியாக செய்யணும்னா இந்த மாதிரி நீ செய்ய வேண்டும். நீ விதைக்கிறத சரியாக விதைக்கணும். அவங்களோட நீ உனக்கு பிடிக்கலையா பேசாமல் இருந்துரு. ஆனால் தவறான வார்த்தைகளை நீங்கள் அவன் மேல் உச்சரிக்கும் பொழுது அது உங்கள் மேல் பழிச்சு விடும். ஏனென்றால் இந்த பூமியிலே தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார் இந்த பிரமாணத்தை. எதை விதைக்கிறானோ அதை அறுவடை பண்ணுவான். நன்மை விதைத்தால் நன்மை, தீமை விதைத்தால் நன்மை. அதான் சொல்லுது, விதைக்கிற பாருங்க, அமுக்கி குலுக்கி உங்களுக்கு மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தீமை விதைச்சா மறுபடியும் அப்படியே கொட்டுவாங்க. பாருங்கள், விவசாயி எப்படி ஒரு மூடை நெல் விதைக்கிறானா 10 மூடை நெல் அறுத்துட்டு வரான். இந்த பூமியினுடைய பிரமாணமே அப்படி தான். அது என்ன பண்ணுதுன்னா திரும்ப உங்களுக்கு அப்படியே சேர்ந்துடும். நீங்கள் தீமை பண்ணிங்கன்னா 100 மூடை உங்கள் வீட்டில் கிடக்கும். வேறு நீங்கள் அதை தான் அனுபவிக்கணும். அப்போ எதை நம்ம சரியாக செய்யணும்? நித்திய ஜீவனை நமக்கு அளித்த அந்த தேவன், நமக்கு கொடுக்குற அந்த தேவன், அதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். நற்கிரியைகளிலே நீங்கள் பிரியமாக இருக்கணும். தேவன் அழகாக கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். புதிதாக வந்தவன் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய தேவன் அவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார் பாருங்கள். சில பேருக்கு தெரியாது, அது நற்கிரியை பண்ணதுக்கே அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் நல்லது செய்யணும், ஏன் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த கொடுக்குற தன்மையில் நீங்கள் வரும் பொழுது அதனுடைய மனதையும் சரியாக கையாளுவது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த ஒரு சில வீடியோவில் நான் போடுறேன் கொஞ்ச நாள் கழித்து. கொடுக்கறதுலேயே சில விஷயங்கள் இருக்குது. சும்மா ஏதாவது பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஐயோ எப்படி ஆகிட்டு அப்படி கொடுத்துட்டேனே வருமோ வராதோ அப்படி இல்லை. அதனுடைய மனதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துதுன்ற ஒரு தொடர் இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிடுங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வேறு வீடியோ போடுறேன். ஆகையால் நம்முடைய நித்திய ஜீவனை நமக்கு தருகிற இந்த தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் நீங்கள் சோர்ந்து போங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.